செய்திகள் 2021 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் ரியால் எம் கௌசர். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்கின்னை பள்ளி வீதியின் அபிவிருத்தி 2ஆம் கட்டம் ஆரம்பம். கல்கின்னை கட்டாப்பு பொது கிணறு புனரமைப்புக்கு ரூபாய் 2 லட்சம் ஒதுக்கீடு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் புதனன்று ஜனாதிபதி உரை. இந்திய பிரதமர் உட்பட உலக தலைவர்களையும் சந்திப்பார். உயர்தர புலமை பரிசில் பரீட்சைகளை ஒத்திவைக்கவும் இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கம் கோரிக்கை. மின்சாரம் விநியோகிப்பதில் பாரிய நெருக்கடி, கட்டணங்கள் செலுத்தப்படாமையினால் இந்த நிலை என்கிறார் அமைச்சர். இளம் தலைமுறையினர் வெளியேறினால் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும், ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஆங் சான் சூகிக்கு 60 ஆண்டுகள் சிறை தண்டனை. மீண்டும் ஆரம்பமாகும் IPL திருவிழா. இனி விரிவான செய்திகள். மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கல்கின்னை பள்ளி வீதி அபிவிருத்தி பணியின் 2ஆம் கட்டம் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இதன் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. பூஜாப்பிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒய்ஸ் ரசான் அவர்களின் முயற்சியின் பயனாக கல்கின்னை பள்ளி வீதி அபிவிருத்தி பணிகள் சுமார் 45 லட்சம் ரூபாய் செலவில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்கின்னை கட்டாப்பு பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த பொது கிணறு சரியான பராமரிப்பு இன்மையால் சிதிலமடைந்திருந்தது. இதனை பொதுமக்களின் பாவனைக்கு திருத்தி அமைக்கும் பொருட்டு கட்டாப்பு வாலிபர் சங்கம் முயற்சிகளை மேற்கொண்டது. அதன்படி பூஜாப்பிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒய்ஸ் ரசான் அவர்களிடம் மேற்படி கட்டாப்பு பொது கிணற்றின் புனரமைப்பு சம்பந்தமாக கட்டாப்பு வாலிபர் சங்கம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பிரதேச சபையினால் தமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய்களை மேற்படி பொது கிணற்றின் புனரமைப்புக்கு ஒதுக்கீடு செய்துள்ளார். இதன் வேலைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கட்டாப்பு வாலிபர் சங்கம் தெரிவித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கட்டாப்பு வாலிபர் சங்கத்தின் தலைவர் ஷஃப்ரான். எமது கட்டாப்பு பிரதேசத்தில் உள்ள சில பொது வேலைகளை எமது கட்டாப்பு வாலிபர் சங்கத்தின் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மிகவும் பழமை வாய்ந்த, அதாவது அனைவருக்கும் மிகவும் யூஸ்ஃபுல், அதாவது மிகவும் வாய்க்கக்கூடிய ஒரு கிணறான ஒரு கிணறு ஒன்று மிகவும் நீண்ட காலமாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் அதனை திருத்தி செய்து தருவதற்காக எமது பூஜாப்பிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒய்ஸ் ரசான் அவர்களிடம் நாம் ஒரு வேண்டுகோளை எமது கட்டாப்பு மஹல்லா சார்பாகவும் கட்டாப்பு வாலிபர் சங்கம் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளை நாம் விடுத்தோம். அந்த அடிப்படையில் அவர் அந்த வேண்டுகோளை உடனடியாக நமக்கு செய்து தருவதாக வாக்குறுதி செய்தார். அதன் அடிப்படையில் அவர் சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தொகையை அந்த கிணற்றை பராமரிப்பதற்காக புதிதாக கட்டுமானங்கள் செய்வதற்காக சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தொகையை நமக்காக ஒதுக்கி தந்தால் அது தற்பொழுது அந்த பணம் கிடைக்க பெற்றுள்ளது. எனவே இன்னும் சில தினங்களில் அந்த வேலைகளை எமது கட்டாப்பு வாலிபர் சங்கத்தின் ஊடாக எமது கௌரவ உறுப்பினர் ஒய்ஸ் ரசான் அவர்களுடன் இணைந்து நாம் செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். எனவே எமது பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ ஒய்ஸ் ரசான் அவர்களுக்கு கட்டாப்பு மஹல்லா மற்றும் கட்டாப்பு வாலிபர் சங்கத்தின் சார்பாக எமது
மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்று இன்னும் சில எமக்கு வேலைகள் இருக்கின்றது, அதனையும் அவர் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். மீண்டும் ஒரு முறை அவருக்கு எமது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நான் கட்டாப்பு வாலிபர் சங்கத்தின் உப தலைவர் ஷஃப்ரான். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு பயணமானார். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது பொதுக்கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையில் தலைநகர் நியூயார்க்கில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலில் இருந்து மீள்வதற்கான நம்பிக்கையின் மூலம் நெகிழ்ச்சியை மேம்படுத்தல், நிலைபெறா தன்மையை மீள கட்டியெழுப்புதல், பூமியின் தேவைகளை கவனத்தில் கொள்ளல், மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மறுமலர்ச்சி என்ற தொனிப்பொருளில் நடைபெறவுள்ள இம்முறை கூட்டத்தொடரில் உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சர்வதேச மாநாடொன்றில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பதுடன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அரச தலைவர் என்ற ரீதியில் உரையாற்றவுள்ள முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். அதன்படி எதிர்வரும் புதன்கிழமை 22ஆம் தேதி பொதுச்சபை கூட்டத்தின் 2ஆம் நாள் அமர்வில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரையாற்றவிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களுடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு சம வாய்ப்புகள் காணப்படாமையினால் 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசு பரீட்சைகளை ஒத்திவைக்குமாறு இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளருடனான கலந்துரையாடல் பயனற்றது. அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியதாக சங்கத்தின் உதவி செயலாளர் நாலக்க சமரஜீவ சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தங்களை அழைத்தமைக்காக அவர்கள் தங்களின் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். பரீட்சை விண்ணப்பங்கள் தொடர்பில் வலய மற்றும் மாகாண கல்வி அலுவலகங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதுடன் அதிபர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதேவேளை கல்வி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிதி அமைச்சுக்கு முன்வைக்கப்படும் எனவும் உதவி செயலாளர் நாலக்க சமரஜீவ தெரிவித்துள்ளார். மின்சார விநியோகத்துக்கான கட்டணமாக இலங்கை மின்சார சபைக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 44 மில்லியன் ரூபாய் இன்னமும் கிடைக்கப்பெறாதுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். எனினும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்களை அசௌகரியப்படுத்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக பலர் தங்கள் மின் கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் இவ்வாறு கட்டணம் செலுத்தாதவர்களின் மின்சாரத்தை துண்டிக்க அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பொதுமக்கள் தொடர்ந்தும் மின் கட்டணத்தை செலுத்த தாமதிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆயினும் தொடர்ந்தும் இதனை மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், ஜனநாயகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு தற்போது பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இதனால் இளம் தலைமுறையினர் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளார்கள். இந்நிலை தொடருமாயின் நாட்டின் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என முன்னாள் பிரதமரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்.
தற்போதைய அரசியல் நிலையை நாட்டு மக்கள் அடியோடு வெறுக்கிறார்கள். உண்மையான மற்றும் நிலையான எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியவர்களையும் எதிர்க்கட்சியினருக்கு ஆதரவு வழங்கியவர்களையும் ஒன்றிணைத்து அரசியல் ரீதியில் ஒரு மாற்றத்தை எம்மால் செயற்படுத்த முடியும். திறந்த பொருளாதார கொள்கையில் உள்ள தடைகளை நீக்கி பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் பெறும்போது பொருளாதார கொள்கையும் மாற்றமடைகிறது. இதுவே பொருளாதார பாதிப்பிற்கு பிரதான காரணியாக உள்ளது. தற்போது அமலில் உள்ள திறந்த பொருளாதார கொள்கையிலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். மியான்மரின் மனித உரிமை போராளி ஆங் சான் சூகி மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விசாரணைகள் அக்டோபர் 1ஆம் தேதி மியான்மர் இராணுவ நீதிமன்றத்தில் ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 60 வருடங்களுக்கும் குறையாத சிறை தண்டனை கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மியான்மரில் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்த ஆங் சான் சூகி கட்சியின் அரசை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அந்நாட்டு இராணுவம் கவிழ்த்தது. ஆனால் மியான்மர் மக்கள் இராணுவ ஆட்சியை ஏற்க மறுத்து கடந்த 5 மாதங்களாக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இராணுவ ஆட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை 900க்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜனநாயக தேசிய லீக் கட்சி தலைவரான ஆங் சான் சூகி உள்ளிட்ட பலர் வீட்டுக்காவலில் உள்ளனர். இந்த நிலையில் தேர்தலின் போது சட்டவிரோதமாக தொடர்பாடல் கருவிகள் வாங்கப்பட்டமை, தேச துரோகம், இரகசிய சட்டத்தை மீறியமை, சட்டவிரோதமாக தங்கம் பெற்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆங் சான் சூகி மீது வழக்குகள் தொடரப்பட்டன. 4 வழக்குகளிலும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தலா 15 ஆண்டுகள் என மொத்தம் 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினான்காவது IPL கிரிக்கெட் தொடரின் மீதமான போட்டிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இந்தியாவில் தொடங்கிய இவ்வாண்டுக்கான IPL தொடர் மே 2ஆம் தேதி வரை நடைபெற்று 29 ஆட்டங்கள் முடிந்த நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. IPL எஞ்சிய ஆட்டங்கள் கொரோனா தொற்றால் இந்தியாவில் நடத்தப்படவில்லை. அதன் பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இந்த போட்டிகள் மாற்றப்பட்டது. தொடரின் 14வது IPL தொடரின் 2ஆம் கட்ட ஆட்டங்கள் இன்று தொடங்கி அக்டோபர் 15ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடக்கிறது. எஞ்சிய 27 லீக் ஆட்டங்கள் மற்றும் 4 பிளே ஆஃப் போட்டிகள் என மொத்தம் 31 ஆட்டங்கள் துபாய், ஷார்ஜா, அபுதாபி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. துபாயில் 13, ஷார்ஜாவில் 10, அபுதாபியில் 8 போட்டிகளும் நடைபெற உள்ளன. அக்டோபர் 8ஆம் தேதியுடன் லீக் ஆட்டங்கள் முடிவுறுகிறது. முதல் தகுதி சுற்று போட்டி அக்டோபர் 10ஆம் தேதியும் வெளியேற்றல் சுற்று 11ஆம் தேதியும், இரண்டாவது தகுதி போட்டி 13ஆம் தேதியும், இறுதிப் போட்டி அக்டோபர் 15ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. இத்துடன் இவ்வாரத்துக்கான GTVயின் செய்திகள் நிறைவு பெற்றன. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரியாத் எம் கோசர். கல்கின்னையில் கோலாகலமாக உதயமாகிறது G Tracking Delivery Services. Way of delivery at your doorstep. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்கள், மருந்து வகைகள், காய்கறி வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அத்தனையும் உங்கள் வீடுகளுக்கே இலவசமாக விநியோகிக்கப்படும்.
தொடர்புகளுக்கு ஜி ட்ராக்கிங் டெலிவரி சர்வீசஸ் 0777 37 67 47 அல்லது 071 64 12 345. இந்த கடினமான கொரோனா சூழலிலே நீங்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருங்கள். அரசாங்க சுகாதார வழிமுறைகளை பேணி பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே வந்து சேரும். ஜி ட்ராக்கிங், உங்கள் தேவை எங்கள் சேவை.